தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத் துறையில் இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை தாங்குவதே நமது இலக்கு என்று பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை வளர்க்கவும் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கிய 10 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இளம் தொழில் முனைவோர் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது இந்தியா இளைஞர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் திறனும் அவர்களின் தொழில் முனைவோர் ஆர்வமும் ஒரு புரட்சியாக உருவெடுத்துள்ளதாக பாராட்டினார். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 45% ஒரு பெண் இயக்குநரை கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது நாட்டின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிப்பதில் இந்தியா இப்போது உலக அளவில் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. வெறும் பெருநகரங்களுடன் நின்று விடாமல் 2 மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள் இன்று புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்க இந்தியாவின் ஆற்றலை உலகிற்கு பறைசாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இன்றைய ஆராய்ச்சி என்பது நாளைய அறிவுசார் சொத்துரிமையாகும். இதனை ஊக்கப்படுத்தவே ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு திட்டங்களுக்காக மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவை வேலை தேடுபவர்களின் நாடாக இல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களின் நாடாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்று அவர் விளக்கினார். 2016இல் தொடங்கப்பட்ட இந்த தேசிய திட்டம் இன்று இந்தியாவை பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாகவும் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டார்.